நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட் சார்? அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களா? வாட்? வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? எக்ஸ்கியூஸ் மீ சார், கல்பனா அவ ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கா. மிஸ்டர் சரண், வீட்ல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கல்பனா யாரு கூடயே ஓடி போயிட்டாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஐயோ, என்னது? என்னது? வாட் நான்சென்ஸ்? இன்ஸ்பெக்டர், என்ன பேசுறீங்க நீங்க? இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? கல்பனாவோட மாமியார் பானுமதி தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காங்க. என்னமா இது? என்னங்க, அவ எதுக்காக இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவ என்னைக்கு நல்ல புத்தியோட இருந்திருக்கா? அறிவு கிட்டவா? அண்ணா சார், இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. கூப்பிடுங்க அந்த பானுமதியா. எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க சார். கூப்பிடுங்க சார், கூப்பிட்டு விசாரிங்க சார் முதல்ல. சார், இங்க பாருங்க, கல்பனாவோட புருஷன் நான் சொல்றேன். கல்பனா எந்த நகையும் எடுக்கல. அவ யாரு கூடயும் ஓடி போகல சார். அவ ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கா சார். எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மிஸ்டர் சரண், நான் இது மாதிரி கேஸை எத்தனையோ பார்த்திருக்கேன். பெரிய இடத்துல மான மரியாதைக்கு பயந்து சில விஷயங்களை மறைச்சிடுவாங்க. இன்ஸ்பெக்டர், என்ன பேசுறீங்க? இது சக்கரவர்த்தி குடும்பம். இந்த குடும்பத்துல இந்த மாதிரி தப்பு நடக்காது, நடக்கல. ப்ளீஸ் மேடம், இது கல்பனாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எதையும் மறைக்காம சொல்லுங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அவங்கள காப்பாத்தணும். எதையும் மறைக்காம சொல்லுங்க. சார், உங்களுக்கு வந்தது ராங் கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி எதுவும் இந்த வீட்ல நடக்கல. என் பொண்ணு யார் கூடயும் ஓடியும் போல. சீதா, அத்தை, கல்பனாக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. சாருக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். நாங்க யார் பேசினாலும் அவ இங்க வரவே மாட்டா. நீதான் பேசி அவளை இங்க வர வைக்கணும். சரிங்க அத்தை. போலீஸ வர வச்சு என்ன என்கொயரி பண்ண வச்சீங்களே, இப்ப உங்க குடும்பத்துக்கே என்கொயரி வந்துருச்சு. பேன பெருச்சாளியாக்கி உங்க குடும்பத்தையே நாரடிக்கிறேன். அந்த குழப்பத்துல சீதாவோட குழந்தைய தூக்குறேன். கண்டிப்பா தூக்குறேன். ஹலோ கல்பனா, ஏன் போனை கட் பண்ற? என் அத்தைக்கு என்கிட்ட நேரா பேச பிடிக்காம தோ எங்க வீட்ல இருந்து போன் பண்ண வைக்கிறாங்க. ஹலோ கல்பனா, என்ன நீ? ஓ, உங்ககிட்ட சொல்லி என்ன அங்க வர சொல்றாங்களா? அவங்க என்ன செஞ்சாலும் நான் அங்க வரமாட்டேன். அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் அங்க வரவே மாட்டேன். கல்பனா, விஷயம் இப்ப அது இல்ல. இங்க
ஒரே பிரச்சனையா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. ஐயோ, போலீஸ் வந்திருக்காங்களா? ஏன் உங்க சித்தி? இல்ல இல்ல இல்ல, எங்க அத்தை ஏதாவது அங்க தப்பு பண்ணிட்டாங்களா? விளையாடாதீங்க கல்பனா. போலீஸ் உங்களை தேடிதான் வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்ன தேடி போலீஸ் வந்திருக்காங்களா? ஆமா கல்பனா, சித்தி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வந்துருங்க. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். சரி அத்தை, வரேன்னு சொல்லிருக்காங்க. ஓ, வரேன்னு சொல்லிருக்காளா? கல்பனா, என்னாச்சு? நான் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு யார் கூடயோ ஓடி போயிருக்கேன்னு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தான் நீ இவ்ளோ நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. ச்சே, உங்க அத்தை ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்க கூடாது. அவங்க இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்களா? நான் அவங்கள களி திங்க வைக்கிறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கல்பனா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளு கல்பனா. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, இவ வேற இப்படி கோவப்பட்டு போறாளே, என்ன நடக்கும்னு தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரா இருக்கும்? ஹலோ கல்பனா, நான் ராணி பேசுறேம்மா. ராணி? என்ன ராணி, என்ன விஷயம் சொல்லு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். ஐயோ, நீங்க இங்க வராதீங்க. உங்களை பிடிச்சு லாக்அப்ல வைக்கணும்னு அந்த பானுமதி திட்டம் போட்டிருக்காங்க. அதையும் தான் நான் பாக்குறேன். ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இரு கல்பனா. நீ இங்க வந்து பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க வந்தா முதல்ல ஒண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீ ஜெயிலுக்கு போகணும். நீ ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து என்ன பண்ண போற? இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி செஞ்சீன்னா அந்த பானுமதி தானா உன் காலடியில வந்து விழுந்து சரண்டர் ஆயிடுவாங்க. போலீஸ்ல உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுவாங்க. இங்க பாரு, நீ முதல்ல என்ன சொல்ல வரியோ அத ஒழுங்கா சொல்லு. இப்போ நீ இங்க இருந்து நேரா மாதர் சங்கத்துக்கு போ. அவங்க கிட்ட உன் அத்தை பானுமதிய பத்தி புகார் சொல்லு. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த பாக்குறாங்க, கொலை முயற்சி பண்றாங்கன்னு நல்லா கொளுத்தி போடு. அவங்களே நேரா போலீஸ் ஹை ரேஞ்ச் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு இது தனி பிரிவே இருக்கு. அடுத்த நிமிஷமே உன் பானுமதி அத்தைய தேடி ஒரு போலீஸ் பட்டாளமே புறப்பட்டுருவாங்க.
பானுமதி அரண்டு புரண்டு உன்னை தேடுவாங்க, அப்புறம் உன் கால்ல வந்து விழுந்துருவாங்க. இதை ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னா, நானும் வரதட்சணையால மாமியார் கொடுமையா அனுபவிச்ச பொண்ணுதான். என் கஷ்டத்தை நீயும் படுறியேன்னு தான் நான் உன்கிட்ட சொன்னேன். உங்க வீட்டு சாப்பாட்டு தாமா நான் சாப்பிடுறேன். அந்த நன்றி விசுவாசத்துக்கு தான் சொல்றேன். ஓகே, உன் ஐடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராணி. நான் இப்பவே மாதர் சங்கத்துக்கு போய் என் அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். ஓகே? நல்லா பத்த வச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சக்கரவர்த்தி வீட்டு செய்தி பப்ளிக்ல நார போகுது. இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம். வாங்க பானுமதி. ஐயோ, இவர் எனக்கு முன்னாலே வந்துட்டாரே. பானுமதி, எதுக்கு தேவையில்லாம கல்பனா மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க? நான் ஒண்ணு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கல. உங்க பொண்ணு என்கிட்ட இருந்த விலை மதிக்க முடியாத வைரத்தை எடுத்துட்டு போயிருக்கா. அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மூடு வாய. எதுக்காக நீ பொய் சொல்லிட்டு இருக்க? என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். பானுமதி, என் பொண்ணு கொஞ்சம் படபடன்னு பேசுவா. ஆனா நீ சொல்ற மாதிரி அவ திருடி இல்ல. இத பாருங்க, எதுக்கு தேவையில்லாம வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்ஸ்பெக்டர், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல உண்மையே இல்ல. என் தங்கச்சி எந்த நகையும் எடுக்கல. மிஸ்டர் ராம், எதையும் மூடி மறைக்க வேண்டாம். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. ராம், நீங்க விடுங்க. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் சார் அதை கேட்கிற சிச்சுவேஷன்ல இல்ல. ஃபர்ஸ்ட் கல்பனா வரட்டும், அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு அவருக்கே தெரியும். சார், இவங்க எல்லாருமே ஒரே கோஷ்டி. அதனால விஷயத்தை மூடி மறைக்க பாக்குறாங்க. அம்மா, மாமா, மாமா, பிரியா, போதும் போதும், நிறுத்து. ஏ பானுமதி, ஏன் கல்பனாவுக்கு திருடி பட்டம் கட்டணும்னு ஆசைப்படுற? சம்மந்தி, நீங்க தானே சொன்னீங்க கல்பனா என் பொண்ணு இல்ல, அவ உன் மருமக, அவளுக்கு புத்திமதி சொல்லி கொடுன்னு. அதத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக கல்பனா மேல தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வீட்டோட மான மரியாதையை கப்பலையத்த பாக்குறியா? ஐயோ, நான் வேற என்ன பண்ண சம்பந்தி? அன்பா சொன்னா அவளுக்கு புரியாது, திட்டி சொன்னா அவ அதையும் கேட்க மாட்டா. சரி, கம்பி எண்ணாதான் அவளுக்கு புத்தி வரும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சித்தி, நீங்க செஞ்சது தப்பு. இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை. நீங்க எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டு போலீஸ் எதுன்னு போறது. என்னடா, நான் யாருக்கும் பயந்து பேசணும்னு அவசியம் கிடையாதுடா. சித்தி, நீங்க என்ன பேசுறீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? ஏய், இத பாரு, உன் பொண்டாட்டி மரியாதை போய்டும்னு ஏன் வாய மூடாதடா. அவளை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், அவளை வழிக்கு கொண்டு வர வேண்டாம். உங்களுக்கே வழி இல்ல, அப்புறம் எப்படி அவங்களுக்கு வழி காட்ட போறீங்க? இவங்கெல்லாம் யாரு?
பானுமதிங்கிறது யாரு? நான் தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க மாதர் சங்கத்துல இருந்து வரோம். மாதர் சங்கமா? எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க எங்க தங்கச்சிய வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆமா, யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? இத பாருங்க, கதவு திறந்ததா நேரா உள்ள வந்துடுறதா? என்ன? ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நாங்க இந்த ஏரியா மாதர் சங்க நிர்வாகிங்க. எங்க தங்கச்சிய நீங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்க. மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த பாத்திருக்கீங்க. ஐயோ 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 ஐயோ, இவனுங்க தங்கச்சி யாருன்னே எனக்கு தெரியாது. பானுமதி, என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதத்தான் சார் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இவங்க என் தங்கச்சியை கொடுமைப்படுத்தினாங்க, என் தங்கச்சியை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? இவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பண பைத்தியம். அதனாலதான் எங்க தங்கச்சிய கொடுமைப்படுத்திருக்க. ஐயோ, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றீங்களே, தயவு செஞ்சு உங்க தங்கச்சி யாருன்னு சொல்லுங்க. எங்க தங்கச்சி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப தெரியும். ஏமா தங்கச்சி, உள்ள வாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாமா. ஐயோ, கல்லு கொஞ்சம் தள்ளி நில்லு. இப்ப தெரியுதா எங்க தங்கச்சி யாருன்னு? ஐயோ, இப்படி எல்லாம் அக்காங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே. ஐயோ கல்லு, உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, இங்க பாருங்க இந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். ஐயோ ஐயோ சார், இப்படி நான் இப்படி எல்லாம் கொடுமை பண்ணல சார். அமைதியா இருங்க. எங்க நீங்க தான் கல்பனாவா? ஆமா சார், நான் தான் கல்பனா. என்ன பாருங்க சார், கால பாருங்க. நான் இருக்கிற இந்த நிலைமையில என்னால நகையெல்லாம் திருடிக்கிட்டு எப்படி சார் ஓட முடியும்? என்ன சொல்றீங்க? இந்த காயம் எல்லாம் உங்க அத்தை அடிச்சதுனால வந்ததா? ஆமா சார். இன்ஸ்பெக்டர், முதல்ல நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். முதல்ல ஏன் கம்ப்ளைண்ட விசாரிங்க. இருங்க, அவ ஏதோ நாடகம் போடுறா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. யாரு கம்ப்ளைண்ட முதல்ல விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டியது இல்ல. இது ரொம்ப சென்சிட்டிவ். நான் முதல்ல இத தான் விசாரிக்கணும். நீங்க சொல்லுங்கம்மா, இந்த காயம் எல்லாம் உங்க அத்தை அடிச்சதுனால தான் வந்ததா? ஆமா சார். நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து கண்ணு முன்னு பார்க்காம இப்படி அடிச்சிட்டாங்க. ஐயோ, பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? உங்க கண்ணு முன்னாடியே என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. எவ்வளவு நாள் தான் இவங்க பண்ற கொடுமை எல்லாம் நான் அனுபவிக்கிறது. தினம் தினம் அந்த நரகத்துல ஐயோ செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு மண்ணெண்ணையே என் மேல ஊத்தி என்ன கொளுத்த பார்த்தாங்க. ஐயோ, அதுக்கு நானே விஷத்தை குடிச்சு சாகுறேன். கல்லு அப்படியெல்லாம் சொல்லாதடி பாருங்க. கல்பனா, என்னமா இதெல்லாம்? ஐயோ இல்லப்பா, நான் சத்தியமா போய் சொல்லலப்பா. நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு சப்போர்ட்டா என் புருஷன், அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா யாருமே இல்லன்னு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் மேல கொஞ்சம் கூட பாசம், கருணை எதுவுமே இல்ல. இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்ல. ஐயோ, நான் ஒரு அனாதை. அழாதடி கல்லு, உனக்கு நான் இருக்கேன். அழாதம்மா, அழாத. ஐயோ, இங்க பாரு, இங்க பாரு, உனக்கு நாங்க இருக்கோம். கல்லு, கல்லு, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் உன்னை அடிச்சிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல ஸ்டவ் இருக்குன்னு தான் பேரு. என்னைக்காவது அதுல மண்ணெண்ணெய் இருந்திருக்காடி?
அப்படி இருக்கும்போது எப்படிமா நான் உன்னை கொளுத்தாம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் நீங்க நாடகம் ஆடுறீங்களா? நீங்க முதல் ஆளா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ தப்பிக்க பாக்கீங்களா? சம்பந்தி பானுமதி, நீங்க உங்க மருமகளை கொடுமைப்படுத்திருக்கீங்க. மண்ணெண்ண ஊத்தி கொளுத்த ட்ரை பண்ணிருக்கீங்க. அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஐயோ சம்பந்தி, நீங்க சொல்லுங்க. இது எல்லாமே போய் கல்பனா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. போதும் உன் நாடகம். ஐயோ ஐயோ இல்லம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். அம்மா பாருங்கம்மா, பாருங்க என் கைய. ஐயோ என் தலைய பாருங்க. ஐயோ எவ்வளவு பெரிய அடி. நம்புங்கம்மா. ஏன் கல்பனா, ஏண்டிமா இப்படி எல்லாம் பண்ற? ஒரு கப் காஃபி போடுறதுக்கு கூட நீ கிச்சன் பக்கம் வந்ததே இல்ல. நான் உன்னை உதைச்சதெல்லாம் உண்மையா இருந்தா இத பாருமா. ஏய் கலோ, உன்னை பெத்த தாய் மேல சத்தியம் பண்ணு. ஏய் நீங்க நினைட்டு வாங்க சம்மதி, வாங்க வாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு சத்தியம் பண்ண சொல்றீங்க? முடியாது. இங்க பாருங்க, நேத்து நைட் கூட நீங்க சூடு வைக்க ட்ரை பண்ணீங்கல்ல, அதுலதான் என்ன காயமாச்சு. ஐயோ நான் ஒண்ணு சூடு வைக்கல. இப்படி பொய்யா கட்டு போட்டுக்கிட்டு, இப்படி பொய்யா ஏதேதோ கதை விட்டுக்கிட்டு இப்படி நாடகம் போடுறாளே. ஐயோ நீங்க மட்டும் என்னவா? நீங்க மட்டும் என்ன? நான் வீட்ல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போனேன்னு சொல்லி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? வீட்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட வைர நகை வரும்? சொல்லுங்க, எப்படி வைர நகை வரும்? பொய் தானே? சொல்லுங்க, பொய் தானே? பானுமதி, அப்படின்னா நீங்க பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமா சார், என் மருமகளுக்கு புத்தி வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்.